டான் பிக்சர்ஸ் எப்படி வந்து இவ்வளோ சீக்கிரமாக வந்து இவ்வளோ பெரிய பூமி எப்படி இவ்வளோ பெரிய ஃபார்ம் ஆகுறாங்க. ரெண்டாவது கேட்டால் எல்லாமே பெரிய பெரிய ஸ்டார்கள் எல்லாருமே வந்து அவங்க வந்து ஒப்பந்தம் போடுறாங்க. கிட்டத்தட்ட சன் பிக்சர்ஸ் அண்டு ரெட் ஜெயண்ட் ஈக்குவலாக வந்து படங்கள் வந்து பெரிய ஸ்டார்கள் வச்சு வெளியிடுறாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன யார் என்ன ஏது பேக்ரவுண்ட் கேட்கும்போது இந்த படம் வந்து குறிப்பிட்டு இவங்க வந்து சிவகார்த்திகேயன் மேலே வந்து கை வைக்கிறாங்களோ. ஒரு வேலை சிவகார்த்திகேயன் படம் வந்து பராசக்தி, அது வந்து மொழிப்போர் சம்மந்தமாக பேசுகிற படமாக, கருத்தியல் பேசுகிற படமாக இருக்குது. இது அதுக்கான டார்கெட்டாக இருக்கும். ஒருவேளை அது கூட இருக்குமான்னு ஒரு சந்தேகம் நமக்கு வருது. இல்லை எல்லா பக்கமும் பார்க்கணும்ல. இவங்க டார்கெட் வந்து உதயநிதி அண்டு சிவகார்த்திகேயனா ஒரு வேலை. இது ஏன் வந்து நேரடியாக ரெட் ஜெயண்ட் மேலேயோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மற்ற சன் பிக்சர்ஸ் மேலேயோ ரைட் இல்லை, இவர்கிட்ட ஏன் வருதுன்னா அந்த ப்ராஜெக்ட் தான் முக்கியம். அங்கே டான் பிக்சர்ஸ் வந்து இட்லி கடையோ அல்ல டான் பிக்சர்ஸோட STR49ஓ இவங்க டார்கெட் இல்லை. ஜனநாயகம் வந்து படம் வந்து ஃபெயிலியர் ஆக போகுது, ஃபெயிலியர் ஆனால் ஒரு வேலை இல்லை படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு போகலன்னு சொன்னால் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து விஜய் என்ற அந்த பிம்பம் விழுது. இந்த விஜய் என்ற பிம்பம் விழுந்ததுன்னா அது பிஜேபிக்கும் நஷ்டம். விஜய் என்ற பிம்பம் விடாமல் இருக்கணும், வந்து ஜனநாயகனுக்கு எந்த வகையிலையும் வந்து பாதிப்பு வரக்கூடாதுன்ற அந்த நோக்கத்தின் அடிப்படையில் கூட சிவகார்த்திகேயனை வந்து இவங்க தயார் பண்ணுறாங்க டிஎம்கே சைடில். நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும் 7200040619. வணக்கம் சார். வணக்கம் சார். சார், டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரீசெண்டாக வந்து ஒரு தயாரிப்பாளராக வந்து அறிமுகமானார். ஒரு 6 மாதத்துலேயே வந்து ரொம்ப பெரிய படங்களுக்கெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அது வந்து ரொம்ப சர்ச்சையாச்சு. ஆரம்ப கட்டத்தில் அவர் வந்து அறிமுகமானது அவரோட கல்யாணத்தில் வந்து ரொம்ப பேச்சு பொருளாச்சு. ஸோ எல்லா செலிப்ரிட்டிஸும் வராங்க. ஆக்சுவலாக யார் இந்த ஆகாஷ் பாஸ்கரன், இவர் வந்து எப்படி இவ்வளோ சோர்ஸ் வந்துச்சுன்றது தான் இவ்வளோ கேள்வியாக. ஆகாஷ் பாஸ்கரன்றவர் இந்த டான் பிக்சர்ஸோட ஒரு ப்ரொடியூசரு, ஒரு இளைஞர் தான். அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து பெருசாக வந்து பேசப்படவே இல்லை. ஆனால் அவருடைய மாமனாருடைய அந்த ஃபேமிலி இருக்கு இல்லையா, அந்த கெவின் கேர்ன்னு சொல்லி ஒரு பெரிய தொழிலதிபர், அவரோட வந்து ஒரு கல்யாணம் பண்ண பிறகு தான் வந்து பெரிய அளவில் அந்த கல்யாணம் வந்து சினிமா வட்டாரத்தில் இருக்கிற அத்தனை பேருமே வந்து அந்த மேரேஜுக்கு போகிறாங்க. அப்போ தான் அந்த டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கர்ன்றவர் யாருன்றது வெளியே வந்து பரவலாக தெரியுது. ஆல்மோஸ்ட் சினிமா வட்டாரத்தில் இருக்கிற பெரிய பிரபலங்கள் எல்லாருமே வந்து அந்த கல்யாணத்துக்கு போகிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு ஊடகமாக ஒரு வதந்தியாக வந்து என்னன்னு கேட்டால் இந்த டான் பிக்சர்ஸ் எப்படி வந்து இவ்வளோ சீக்கிரமாக வந்து இவ்வளோ பெரிய பூமி எப்படி இவ்வளோ பெரிய ஃபார்ம் ஆகுறாங்க. ரெண்டாவது கேட்டால் எல்லாமே பெரிய பெரிய ஸ்டார்கள் எல்லாருமே வந்து அவங்க வந்து ஒப்பந்தம் போடுறாங்க. கிட்டத்தட்ட சன் பிக்சர்ஸ் அண்டு ரெட் ஜெயண்ட் ஈக்குவலாக வந்து படங்கள் வந்து பெரிய ஸ்டார்கள் வச்சு வெளியிடுறாங்க. அப்போது இவங்களுக்கு என்ன யார் என்ன ஏது பேக்ரவுண்ட் கேட்கும்போது அப்போ வந்து ஒரு ஊடகமாக வந்து செய்திகள் கேட்டால் இவங்க ஆளுங்கட்சிக்கு வேண்டப்பட்டவங்க, திமுக தரப்புக்கு வேண்டப்பட்டவங்க, ரெட் ஜெயனுக்கு வேண்டப்பட்டவங்க, உதயநிதிக்கு வேண்டப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு சராசரி சாதாரணமாக எல்லா சினிமா வட்டாரங்களில் அப்படி பேசப்படுது. இதுக்கு பின்னாடி இவரு டான் பிக்சர்ஸ்க்கு பின்னாடி வந்து இவங்க இருக்கிறாங்க, ஆளுங்கட்சி சார்ந்த திமுக தரப்பில் இருக்கிற முக்கியமானவர்களான வந்து உதயநிதி அவர்கள் இருக்கிறாங்க, ரெட் ஜெயண்ட் அவங்களுக்கு பின்னாடி இருக்குது அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு கிளை நிறுவனம் மாதிரி பேசுகிற சினிமா வட்டாரத்தில் பேசுகிறது தான் நான் சொல்கிறேன். அவங்க சொல்கிறது என்னென்னா அவர் வரும்போது இந்த அளவுக்குலாம் தொகையெல்லாம் கொண்டு வரல. அவங்க அப்பா வந்து PRR ஜுவல்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் இப்போது இடி வந்து இந்த ரெய்டுக்கு சார் கரெக்டான கேள்வி கேட்டிங்க. இந்த இடி வந்து ரெய்டுக்கு என்னென்னா ஒரு 500 கோடி ப்ராஜெக்ட் வந்து சினிமாவில் கொண்டு வந்து போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் இன்றைக்கி இருக்கிற நிலைமை உங்களுக்கு நல்லா தெரியும். கண்டிப்பாக இன்றைக்கி வந்து ஒரு படத்தை வெற்றி அடைய வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆமாம், நம்ம பார்க்குறோம். இப்போ இன்றைக்கி கூட பார்த்தோம் வந்து டிடி நெக்ஸ்ட் லெவல் படம் பார்த்தோம். படம் நல்லா தான் இருக்குது, காமெடியாக போயிட்டுருக்கு, நல்லா வந்து கொஞ்சம் லெங்க்த்தாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் நல்லா தான் படம் போயிட்டுருக்கு. ஆனால் ஆடியன்ஸுக்கு மத்தியில் வந்து கேட்டால் வந்து 2வது நாளே வந்து ரொம்ப சொற்பமான எண்ணிக்கையில் தான் இருந்தாங்க. நாளைக்கு மேபி இருக்கலாம் கூட்டம். இன்றைக்கி வந்து சராசரியாக ஒரு படம் வந்து ஒரு 10 நாள் தான் ஓடுது, 10 நாள் கூட ஓடலை, அந்த அளவுக்கு தான் இருக்குது. அப்போது சினிமாவில் வந்து எந்த படம் ஓடும் எந்த படம் ஓடாது அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா இன்றைக்கி டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து கேட்டால் எதிர்பார்க்கவே இல்லை. இன்றைக்கி வந்து கொட்டோன்னு கொட்டுது, அந்தளவுக்கு எனக்கு இன்றைக்கும் ஃபுல்லாகிட்டு. கண்டிப்பாக. ஸோ அதனால் சினிமாவில் வந்து ஒரு நிச்சயமற்ற நிலை இருக்கும்போது இந்த தொழில் லாபம் என்பது நிச்சயமற்ற நிலை. அப்போ லாபம் நிச்சயமற்ற நிலையில் இருக்கும்போது அங்கே கொண்டு வந்து ஒரு 500 கோடி ரூபாய் வந்து
ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு ஒருத்தர் ஒரு 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 வருஷத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு வருஷம் தான் வச்சுங்க கிட்டத்தட்ட. ஏன்னா எடுக்கிற ப்ராஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தனுஷ்போட வந்து இட்லி கடையாக இருக்கட்டும், வந்து இவர் சிம்புவோட STR 49 இருக்கட்டும், பராசக்தியாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு வருஷத்தில் முடியக்கூடியது தான் வச்சுக்கலாம். அந்த ஒரு வருஷத்தில் கொண்டு வந்து ஒரு 600 கோடி உத்தேசமாக சொல்கிறாங்க, 500 கோடின்னு ப்ராஜெக்டில் வச்சு. ஆனால் மேபி 1000 கோடி கூட இருக்கலாம். ஆமாம், ஒரு படத்துக்கு 200 கோடின்னு சொன்னாலும் கூட ஆவரேஜாக அது வந்து ஒரு 3 படமும் வந்து கேட்டால் ஒரு 600 கோடிக்கு மேலே கண்டிப்பாக முதலீடு இருக்கு. வந்துடும். அப்போ ஒரு சந்தேகம் வந்து வருது இல்லை, இவங்க யாரோட பினாமி அப்படின்லாம் வந்து கேள்வி கேட்டாங்க. நான் இவங்க தான் பினாமின்னு நான் சொல்லலை, பட் அந்த சந்தேகம் வந்து ஈடிக்கு வந்து இருக்கும், இவங்க பின்னாடி யார் இருக்கிறாங்க. ஒரு சோர்ஸ் கேட்பாங்க. ஒன்று இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறவங்கலாம் ஒன்று கடன் வாங்கி அதை ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கான வட்டியை கட்டிட்டு இருப்பாங்க. இப்படி அது இவர் ஏதாச்சும் கடன் வாங்கியிருக்காரு அப்படின்னு கேட்டால் இல்லை. சோர்ஸ் அதுதான் நான் சொல்கிறேன். இந்த இன்கம் சோர்ஸ் எப்படி வருது, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான இந்த சோர்ஸ் எங்கேருந்து வருது. அவங்களுக்கு அந்த ஈடிக்கு வந்து ஏற்கனவே வந்து உங்களுக்கு தெரியும், இங்கே பல விதமான ரைடு விட்டுட்டு இருக்கிறாங்க. திமுக தரப்பில் அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் ரைடு வர்றதுலாம் உங்களுக்கு தெரியும். ஆமாம், அது செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், ஜெகத் ரட்சகனாக இருக்கட்டும், வந்து ஆராசாவாக இருக்கட்டும், எல்லாரையுமே வந்து துரைமுருகனாக இருக்கட்டும், நேருவாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக ஈடி வந்து ரைடு வர்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம். அப்போ ஒரு சினிமாவில் கொண்டு வந்து ஒரு இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வைக்கிறாங்கன்னும் போது அப்போ அது சந்தேகம் வருது ஒன்று. சரி, இந்த சந்தேகம் வந்து கேட்டால் இவங்க வந்து மற்றவர்கள் யார் மீதும் பண்ணலையான்னு கேட்டால் உங்களுக்கு கேம் சேஞ்சர் படத்தோட வந்து ப்ரொடியூசர்கிட்டையும் அவங்க ரைடு விட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியும் கடந்த காலத்தில். ஸோ இது வந்து அப்படி நம்ம தான் எடுத்துக்க வேண்டியது வருது. இருந்தாலும் நமக்கு வந்து கேட்டால் ஒரு அரசியல் பார்வையோடு சிலது நம்ம பார்த்தோம்னா, இந்த படம் வந்து குறிப்பிட்டு இவங்க வந்து சிவகார்த்திகேயன் மேலே வந்து கை வைக்கிறாங்களோ ஒரு வேலை. சிவகார்த்திகேயன் படம் வந்து பராசக்தி, அது வந்து மொழிப்போர் சம்மந்தமாக பேசுகிற படமாக, கருத்தியல் பேசுகிற படமாக இருக்குது. இது அதுக்கான டார்கெட்டாக இருக்கும். ஒருவேளை அது கூட இருக்குமான்னு ஒரு சந்தேகம் நமக்கு வருது இல்லை. எல்லா பக்கமும் பார்க்கணும்ல. இவங்க டார்கெட் வந்து உதயநிதி அண்டு சிவகார்த்திகேயனா ஒரு வேலை. புரியுது. அதனால கூட வந்து இந்த டான் பிக்சர்ஸை வந்து கார்னர் பண்ணுறாங்களான்னு சொல்லி கூட இருக்குது. ஏன்னா சினிமா வட்டாரத்தில் நீங்கள் ரெய்டு போனோம்னா இன்னும் எவ்வளோ பேர் வந்து சினிமாவில் வந்து படங்கள் தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க, எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, போயிட்டுருக்கிறாங்க, பார்க்குறோம் நம்ம. ஆமாம். அப்போ இந்த டான் பிக்சர்ஸ் சமீப காலத்தில் திடீர்னு வந்துட்டு பெரிய பெரிய ஸ்டார்களை வச்சு இவங்க படம் எடுக்கிறாங்கன்னா, அப்போ இவங்களோட பின்னணி யார் என்ன ஏதுன்னு ஆராய்ச்சி ஒரு வேலை அப்படியான வந்து ஒரு இலக்கு வைக்கிறாங்களான்னு ஒன்று இருக்குது. இது வந்து இவங்களுடைய பணம் இல்லை, இது வேற யாருடைய பணமோ, இது முதலீடு கொண்டு வந்து போடுறாங்க அப்படின்னு கூட இருக்கலாம் ஒரு வேலை. சார், ஸோ அந்த நோக்கத்தில் பார்த்தா இங்கே வந்து இவர் மட்டும் கிடையாது ப்ரொடியூசர், ஒரு மாதிரி நிறைய ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. இப்போ ரெட் ஜெயண்ட் மூவிஸும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து படங்கள் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க மேலெலாம் போகாத ஒரு அந்த கவனம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் மேலே வந்ததுக்கான காரணம் இதெல்லாம் அதுதான் சார். அதனால தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, நீங்களே என்ன கேட்குறீங்க, இது ஏன் வந்து நேரடியாக ரெட் ஜெயண்ட் மேலேயோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மற்ற சன் பிக்சர்ஸ் மேலேயோ ரைடு இல்லை, இவர்கிட்ட ஏன் வருதுன்னா அந்த ப்ராஜெக்ட் தான் முக்கியம். அங்கே டான் பிக்சர்ஸ் வந்து இட்லி கடையோ இல்லை டான் பிக்சர்ஸோட STR 49 இவங்க டார்கெட் இல்லை. டான் பிக்சர்ஸ் வந்து கேட்டால் வந்து பராசக்தியில் வந்து கேட்டால் மொழிப்போர் சம்மந்தமாக வந்து ஒரு கருத்தியல் பேசுகிற படமாக இருக்குது. திராவிட இயக்கம் சம்மந்தமாக வந்து கருத்தியல் பேசக்கூடிய படமாக இருக்குது. அந்த படத்தை கொண்டு வந்து ஜனநாயகனோட வந்து மோத வைக்க வேண்டிய அவசியம் என்ன? ஜனநாயகம் வந்து படம் வந்து ஃபெயிலியர் ஆனால் ஒரு வேலை இல்லை, படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு போகலன்னு சொன்னால் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து விஜய் என்ற அந்த பிம்பம் விழுது. இந்த விஜய் என்ற பிம்பம் விழுந்ததுன்னா அது பிஜேபிக்கும் நஷ்டம். இப்போ பிஜேபி என்ன வந்து ஒரு கால்குலேஷன் வச்சுருக்காங்கன்னா, விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி உருவாகி அல்லது விஜய் தலைமையிலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அணி வந்து பார்த்திங்கன்னா தனியாக கூட அவர் நிற்கட்டும், டிஎம்கேவோட ஆட்டத்தை கலைக்கணும் பிஜேபிக்கு. அதுக்காக வந்து ஒரு கருவியாக செயல்பட வைக்கிறது தான் வந்து இந்த நோக்கம்தான் விஜயோட அரசியல். இப்போ விஜய் வந்து தனியாகவே ஒரு அணி அமைச்சாலும் சரி, இல்லை விஜய் தனித்தே போட்டிட்டாலும் கூட அவங்க டிஎம்கேவோட ஆட்டத்தை கலைக்கணும். ஆனால் தான் விஜய் வந்து எந்த வகையிலும் ஏடிஎம்கே விமர்சனம் பண்ணாமல் இருக்கிறார். ஸோ அதனால் இதுதான் அப்போது விஜய் என்ற பிம்பம் விடாமல் இருக்கணும், வந்து ஜனநாயகனுக்கு எந்த வகையிலையும் வந்து பாதிப்பு வரக்கூடாதுன்ற அந்த நோக்கத்தின் அடிப்படையில் கூட சிவகார்த்திகேயனை வந்து இவங்க தயார் பண்ணுறாங்க டிஎம்கே சைடில். கடந்த காலத்தில் கலைஞர் வந்து ஒவ்வொருத்தரும் தயார் பண்ணார் அரசியல் ரீதியாக. எம்ஜிஆர் வந்து ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யறதுனா முக முத்துவையே வந்து ஒரு ஆக்டராக கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய ஸ்டார் வந்து மக்கள் கலைஞர் அப்படின்னு ஒரு பேரை பட்டத்தை கொடுத்து வண்டி சக்கரம்ன்ற படத்தில் வந்து ஜெய்சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க வந்து திராவிட அரசியல் பேசுவார். ஓகே. ஸோ ஆட்சிக்கு எதிரான கருத்துக்கள் சொல்லுவார். அப்போ எம்ஜிஆர் அந்த படத்தை ஃபெயிலியர் ஆக்கினார். இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்த விஷயம். அதுக்கப்புறம் வந்து கலைஞர் வந்து ஜெயலலிதா எதிர்த்து அரசியல் பண்ணும்போது ரஜினிகாந்தை பலமுறை ரஜினி அரசியல் பேசணுன்றதுக்காகவே மேடையை செட் பண்ணுவார், ஒரு விழாவை ஏற்பாடு பண்ணுவாங்க, அங்கே ரஜினியை கொண்டு வந்து உட்காரச்சி பேசுவாங்க. ஸோ இப்படியான அரசியல் இருக்கும்போது இவங்களுடைய டேர்ன் இப்போ உதயநிதி வந்து டேர்ன் பண்ணும்போது அவர் என்ன நினைக்கிறாருன்னு கேட்டால் வந்து
தமிழ் சினிமாவின் டான் சொல்லி வந்து புகழ்ந்திருக்கிறாரு. ஏற்கனவே டான் படம் வந்தபோது ஓகே, உங்களுக்கு தெரியும், ஆமா. தமிழ் சினிமாவின் டான் புரியுது. அப்படி சொல்லிட்டு. ஸோ இப்போ பிரச்சனைன்னு கேட்டால் டான் பிக்சர்ஸ் தான். அதெல்லாம் அந்த ஒப்பீட்டு அளவு பாருங்கள், அந்த பேர், அந்த உச்சரிப்பு, தமிழ் சினிமாவின் டான் அப்படின்னு சொல்லி சொன்னது. அந்த இப்போ அந்த படத்தில் வந்து பராசக்தி என்ற பேரை வந்து பார்த்தீங்கன்னா எந்த படத்தில் வந்து கேட்டு வாங்கி வச்சுருக்காங்க, ஏவிஎம் கிட்ட வாங்கி வச்சுருக்காங்க. அப்போது விஜய்க்கு எதிராக வந்து சிவகார்த்திகேயனை தயார் பண்ணுறதுக்கு திமுக வந்து சில வேலைகள் செய்யும் போது இந்த ரெய்டு வந்து பராசக்திக்காக செய்யப்படக்கூடிய ரெய்டு தான். ஆனால் அதே சமயத்தில் டான் பிக்சர்ஸ் அடுத்தடுத்த ப்ராஜெக்டும் பண்ணுறாங்க. STR 49, STRலாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. 49 இதுவாவது நீங்கள் சொல்லலாம் 50% ஓடிடுச்சுன்னு சொல்லலாம். அதனால் இதுதான் அரசியல் காரணத்துக்காக தான் இந்த ரெய்டு நடக்குது தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். இப்போது இன்னொரு கேள்வி இதுலேருந்து எழுது. இப்போ நீங்கள் விஜய் பற்றி பேசுகிறீங்க. இப்போது ஜனநாயகன் படம் வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்கு. பத்திரிகைகளில் வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்ததுன்னா இவரோட சம்பளம் வந்து 270 கோடி அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க பத்திரிகைகளில் வந்த தரவுகள் படி. ஸோ இது வந்து இவர் பக்கம் எந்த ஒரு கவனமும் செல்கிற மாதிரி தெரியல. பெரிய பெரிய அதுதான் சார் இங்கே இப்போது சிவகார்த்திகேயன் கேட்க மாட்டாங்களா? கரெக்டான கேள்வி. இப்போது சிவகார்த்திகேயன் மிகப்பெரிய ஸ்டார். விஜயை கம்பேர் பண்ணும்போது விஜயோட பேமெண்ட் எவ்வளோ, சிவகார்த்திகேயன் பேமெண்ட்டு 40 கோடி ஏதோ சொல்கிறாங்க. விஜய் வந்து 150 கோடி சொல்கிறாங்க, 200 கோடி சொல்கிறாங்க. இன்னும் அது வந்து சொல்ல சில நேரங்களில் இட்டு கட்டி கூட கூடுதலாக சொல்கிறாங்க. ஆனால் சராசரியாக ஆவரேஜாக ஒரு 200 கோடி சம்பளம் வாங்கக்கூடிய நபர் ஒரு பேர் இருக்குது. அப்போது பெரிய ஸ்டார் வந்து விஜய் இருக்கும்போது அங்கே அவருக்கு ரைடு போகல. இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு வந்து ஒய்பிரிவு பாதுகாப்பே கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து வளர்ந்து வர நடிகர். முழுக்க முழுக்க அந்த கதை வந்து அந்த சுதா கங்கோரா அவங்க எடுக்கிறதுக்காகனா திராவிட இயக்க அரசியலை பேர் மொழிப்போர் தியாகிகளை வந்து மையப்படுத்தி தான் அந்த கதையை உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ திராவிட வரலாறு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு படமாகும்போது அதுக்கு வந்து அரசியல் ரீதியாக வந்து ஒரு தொல்லை கொடுக்கணுன்றதுக்காக பண்ணுற மாதிரி தான் இது தெரியுதே தவிர, நீங்கள் சொல்கிற மாதிரி உண்மையிலே நேர்மையான நடவடிக்கைன்னு சொன்னால் இன்னும் எத்தனையோ நிறுவனங்கள், எத்தனையோ தயாரிப்பாளர்கள் நம்ம போட்டு கொடுக்குற மாதிரி ஆகிடும். அவங்களாம் நீண்ட காலமாக இருக்கிறாங்க. அவங்களும் பல படங்கள், லாபகரமான படங்கள் எடுத்துருக்கிறாங்க, தயாரிப்பு நிறுவனமாக இருந்துட்டு இருக்கிறாங்க. வெறும் நான் சன் பிக்சர்ஸை மட்டும் சொல்லலை, ரெட் ஜெயின் மட்டும் சொல்லலை, இன்னும் பலரும் இருக்கிறாங்க. அங்கெல்லாம் போகாமல் இப்போ வந்து ஏன் வந்து டான் பிக்சர்ஸ் கிட்ட போகிறாங்கன்னா, டான் பிக்சர்ஸ் வந்து கேட்டிங்கன்னா வந்து சிவகார்த்திகேயன் வச்சு பராசக்தி இந்த படத்தை வந்து தயாரிக்கிறேன். இதுதான் காரணம். கண்டிப்பாக அரசியல் காரணம் தான். இடி வந்து ஒரு டைமில் உங்களுக்கு தெரியும் சார், வந்து ஒரு படையெடுப்பு மாதிரி தான், தமிழ்நாட்டு மீது ஒரு படையெடுப்பு மாதிரி தான். ஒரு பீரியடில் வந்து உங்களுக்கு தெரியும், வேறு நாட்டில் படையெடுக்கணும்னா வந்து யானைப்படை, குதிரைப்படை இதெல்லாம் போகும். அதுக்கப்புறம் இப்போ நவீன உலகத்தில் வந்து கேட்டால் வந்து உங்களுக்கு தெரியும் வந்து பீரங்கி படை சொல்லுவாங்கள்ல, காலாட்படை, தரைப்படை, விமானப்படை, வந்து கப்பல் வந்து படையெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கடல் படை சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இப்போ வந்து கேட்டால் இந்த இடி வந்து சிபிஐ, இன்கம் டேக்ஸ் இதெல்லாம் படைகள். கண்டிப்பாக ஆகாதவங்கள மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதுமாதிரி ரைடுகள் விட்டு நான் இது முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்த நடவடிக்கையாக தான் நான் பார்க்குறேன். நியாயமான நடவடிக்கைனா நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு விஜய் கிட்ட போட்டோம். நான் ஓப்பனாக பேசுகிறேன். என்ன இல்லை, இப்போ விஜய் தானே வந்து இந்த காட் படத்தில் வந்து சிவகார்த்திகேயன் கையில் துப்பாக்கியே கொடுக்குறாரு. அதுதான் தான் சொல்கிறேன் சார். விஜய்க்கு எவ்வளோ சொத்து இருக்குது? ஏன் சார் இது வரைக்கும் விஜய் மீது எந்த ரைடில் நான் நேரடியாக கேட்குறேன் சார். விஜய்க்கு வந்து பட்னா வந்து எவ்வளோ சொத்துக்கள் இருக்குன்னு தெரியுமா? அவர் கரெக்டாக 30 ஆண்டு காலம் இருக்கிறார். எப்போயாவது ஒரு ரைடு போயிருக்கா? அப்போ இதெல்லாம் வந்து கேட்டால் ஒரு தயாரிப்பு நிறுவனம் மீது உங்களுக்கு தாக்குதல் கிடையாது. அந்த தயாரிப்பு நிறுவன பின்னணி என்ன, யார் இருக்கிறாங்க, இந்த படத்தை எதுக்காக எடுக்கிறாங்க? இப்போ வந்து குறிப்பிட்டு இவங்களுடைய தாக்குதலாக இருக்குன்னா பராசக்திக்கு எதிரான தாக்குதல் தான். ஏன்னா திராவிட இயக்க அரசியலை பேசுது. புரியுது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் பின்புலத்தை தான் நடக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க சார். நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார். நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும் 7200040619.